தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வியாகுல அன்னையினுடைய அந்த பரிந்துரையிலே அந்த தாய் தன் கரங்களிலே ஏந்திய ஆண்டவர் உடலோடு ஆன்மாவோடு நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வியாகுல தாயை நினைக்கின்ற போது எனக்கு ஒரு கேள்வி வரும். பொதுவா வியாகுல தாய் என்று சொன்னால் அவங்க ரொம்ப சோகமா தன் மகனை உயிரற்ற அந்த உடலை மடி தாங்கியவளா, ஏன் ஆண்டவரே, ஏன் தெய்வமே, தந்தையை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவரால் அல்ல, இயேசுவின் உயிரற்ற அந்த உடலை கையில் ஏந்தி கொண்டு விண்ணக தந்தைகிட்ட, அப்பா என் ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டேன், என்னுடைய நீர் கொடுத்த, எனக்கு நீ வீட்டு பாடமாக கொடுத்த அந்த பணியை நான் செய்து முடித்து விட்டேன். இதோ இந்த மகனை நீர் என் வயிற்றிலே கருத்தாங்க சொன்னது இந்த பணியை என் மகன் செய்து முடிப்பதற்காகத்தான். இப்படிப்பட்ட துன்பத்தை துயரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு ஆறுதலை தருவதற்காகத்தான். இதோ அவன் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதோ இந்த மகன் நீங்க கொடுத்தீங்க. என் மகன் நன்மை செய்து விட்டார், என் மகன் அனைத்தையும் முடித்து விட்டார், நன்மைகளின் மொத்த உருவாய் இதோ என் மடியிலே இருக்கிறார், நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவதன் அடையாளமாகத்தான் அந்த வியாகுல தாயை நான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ அந்த நற்கருணை நாதர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நமக்கு தாயாக கொடுத்த அந்த வியாகுல அன்னை என்னுடைய துன்பத்திற்காக, துயரத்திற்காக, பலவீனங்களுக்காக, இதோ நான் வாழ்விலே கடவுளை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி வர எவ்வாறு அந்த தாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தன் உள்ளத்திலே இருத்தி ஜெபித்தாலோ, தீமைகள் இல்லாமல் வாழ்ந்தாரோ, பாவம் இல்லாமல் வாழ்ந்தாரோ, அதை போல நானும் நீங்களும் இதோ ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க, ஆண்டவரிடத்திலே பாவம் இல்லாத மக்களாக வாழ, ஒருவேளை என் உள்ளத்திலே பாவம் இருந்திருந்தாலும் கூட ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி அந்த பாவத்தின் களைகளை எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு புனித வாழ்வை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த தாயின் பிரசன்னத்திலே ஆண்டவரோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ ஆண்டவரே, எங்கள் அன்னை வியாகுலத்தா எவ்வாறு உம்மோடு இணைந்திருந்தார், இதோ அவளுக்கு துன்பம் வரும்போதும் துயரம் போது எவ்வாறு நன்மைகளை மட்டும் செய்தாரோ, அதை போல நாங்களும் எங்கள் வாழ்விலே உம்மை பற்றி கொள்ள, அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க, நன்மைகளை செய்ய எங்களுக்கு அருளை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு ஆண்டவரை போற்றி துதித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே, சேர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே, ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை
ஆராதனை செய்கிறேன். எல்லோரும் கரம் தட்டி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிப்போமா? ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நாவில் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். கூனிக்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், எல்லோரும் இணைந்து ஆராதனை செய்கிறேன். கூனிக்கு சோகம் கொடுத்த
செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. இறைவனே ஆராதனை, இறைவனே ஆராதனை. இரட்சகரே ஆராதனை, இரட்சகரே ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை. படைத்தவரே ஆராதனை, படைத்தவரே ஆராதனை. வல்லவரே ஆராதனை, வல்லவரே ஆராதனை. நல்லவரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை. மருத்துவரே ஆராதனை, மருத்துவரே ஆராதனை. இயேசு கிறிஸ்துவே ஆராதனை, இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. எங்கள் மீட்பரே ஆராதனை, எங்கள் மீட்பரே ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. உயிருள்ள தேவனே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. இயேசுவே. கரம் உயர்த்தி, இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நற்கருணை நாதரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே, எனக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வமே, என் பாவங்களுக்காக மரித்த தெய்வமே, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி, நன்றி, இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, ஆண்டவரே. இயேசுவே, சொல்லுங்க. இயேசுவே, எல்லோரும் சொல்லுங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. போற்றி, போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம், நன்றி, உம்மை நன்றி, புகழ்கிறோம் நன்றி. அப்பா. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, எல்லாம், நன்றி, எல்லாம் நன்றி. சொல்லுங்க. இயேசுவேன்னு நன்றி, சொல்லுங்க. நன்றி, இயேசுவேன்னு நன்றி. சொல்லுங்க. நன்றி நன்றின்னு ஆண்டவரே, சொல்லுங்க. நன்றி இயேசுவே, இயேசுவே. இயேசு, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு, ஹalleluya, இயேசு, இயேசு இயேசுவே, ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, போற்றி, போற்றி, இயேசுவே, போற்றி, போற்றி. நன்றி, துதிக்கிறோம் நன்றி, சுவாமி, நன்றி. துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே,
நன்றி இயேசுவே. நன்றி 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 ராஜ். நன்றி நன்றி. அன்பு நேசரேயும் ஆண்டவரை உற்று நோக்கவும், திருமுகம் தேடி நன்மையின் உருவான தெய்வத்தை உற்று நோக்குவோம். அர்ப்பணித்தேன் என்னையே. ஆண்டவரே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். ஆமா ஆண்டவரே, இயேசுவே உமக்கு தந்தே. சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். துதி ஸ்தோத்திரங்கள். இயேசுவே உமக்கு தந்தே. இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை கருணை நாதரே, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை கரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசு ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தெய்வமே உம்மை போற்றுகிறோம். ஆவியான தேவனுக்கே. கருணை நாதரே உம்மை துதிக்கிறோம். உம்மை அல்லாமல் இதயத்தோடு கரங்களை சேர்த்து வைத்து எனக்கு யாருண்டு? நற்கரை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யார் உண்டு எனக்கு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? ஆண்டவரே, என்னுடைய ஆசை எல்லாம் நீங்க தான். ஆசையெல்லாம் நீர்தானையா. என்னுடைய தேவை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. தேவையெல்லாம் நீதானையா. இந்த உலகத்திலே நான் ஆசைப்படுகிற ஒரே ஒரு ஜீவன் நீங்க தான். ஆசையெல்லாம் நீதானையா. நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையானவர் நீர் மட்டும்தான். தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, இயேசுநாதா, என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, ரட்சகரே, இயேசு ஆண்டவரே, இயேசுநாதா, நான் மகிழ்ச்சியோடு பாவம் இல்லாமல் வாழ என் தேவையெல்லாம் நீங்க தான். தேவையெல்லாம் நீதானே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் இயேசுவே, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் ஆண்டவரே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என்னுடைய நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற சூழ்நிலை வந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஆண்டவரே, உம்மை நான் நம்புவேன். நம்புவே என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே, இந்த உலகத்துல என் துன்பத்தால் துயரத்தால்
நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் எல்லா வேலையிலும் உங்களை தான் ஆண்டவரே நான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஆண்டவரே உம்மை மட்டும்தான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஆண்டவரே உம்மை நான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். இதோ நாம் நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். நம்முடைய நற்கருணை நாதர் ஆண்டவர் தான் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் நன்மைகளை செய்கின்றேனா? இன்னைக்கு நான் கிறிஸ்து அவன் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிறோம். இதோ என்னுள் கிறிஸ்து இருப்பதை பிறர் காணுகிறார்களா? ஒருவேளை நான் அங்கி போட்டால் ஃபாதர் மாதிரி இருக்கலாம், பேண்ட் ஷர்ட் போட்டால் என்னை யாரும் கண்டுக்க முடியாது. நம்மை பார்த்த உடனேயே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எப்படி கண்டு கொள்வார்கள், எப்படி பார்ப்பார்கள், கண்டுகொள்வார்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம நன்மை செய்தோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அது ஆண்டவர் சொன்னார். எல்லா இடத்திலையும் நன்மை செய்தார். போன இடத்துல எல்லாம், சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்தார். எதுவரையில்? அந்த சிலுவையில் அவர் இறக்கின்ற வரையில், மரிக்கின்ற வரையில் நன்மைகளை மட்டுமே செய்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், அது ஃபாதர் இந்த பங்கில் நானும் என் தம்பி தான் ஃபாதர் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அவன்கிட்ட நான் பேசுறதில்ல ஃபாதர். ஒரு வார்த்தை சொன்னால் 15 வருஷமா நான் அவங்ககிட்ட பேசுறதில்ல ஃபாதர். ரோசம், நாளை சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்றோம் ஃபாதர். கோயிலுக்கு என்ன காரியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் ஆலயத்துக்கு என்ன செய்து என்ன பையன்? என் சகோதரனோடு நான் பேசல. அது பெருமையா வந்து என்கிட்ட சொல்றார், 15 வருஷம் ஃபாதர், அவன் சொன்ன வார்த்தைக்காகவே 15 வருஷம் நான் பேசாம இருக்கிறேன் ஃபாதர். இது கிறிஸ்துவ வாழ்வா? ஆண்டவர் பாருங்களேன், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவை ஏன் அடிச்சேன்னு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை ஏன் கொலை செய்தோம் என்று எல்லாருக்கும் தெரியும். இயேசு குற்றமற்றவர், பாவமற்றவர் என்பது அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா படைவீரர்களுக்கும் தெரியும். இவர் நல்ல மனிதர் என்று சொல்லி, ஆனாலும் அவரை கொலை செய்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். ஆண்டவர் நினைச்சிருந்தா சபிச்சிருக்கலாமே. சிலுவையில சொல்ல முடியுங்களா, தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சிலுவையில் இருக்கும்போது கூட என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவர் நன்மை செய்தாரே, நான் இன்று நன்மை செய்கிறேனா? நான் இன்று நல்லதை செய்யக்கூடிய மகனாக மகளாக வாழுகின்றேனா? என் குடும்பத்தில், என் பங்கில், என்னுடைய அன்பியத்தில், நான் பங்கெடுக்கிற பக்த சபைகளில் இதெல்லாம் நான் அன்போடு இருக்கிறேனா? நன்மை செய்கிறேனா? நம்ம நல்லது செஞ்சா போதுங்க, நான் கிறிஸ்தவனா மாற முடியும். ஒரு முறை நானும் மற்றொரு குருவானவரும் இது மாதிரி ஒரு தியானத்துக்காக பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். பஸ்ஸில் ஏறி அமர்ந்த கொஞ்சம் நீண்ட தூர பயணம். பஸ்ஸில் ஏறி நாங்கள் 2 சீட்டு, எங்கள் பக்கத்தில் இன்னொரு 2 சீட்டு. பஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு அருகில் உக்காந்துட்டு இருந்த அந்த முதியவர் இருந்தார். திடீர்னு அவருக்கு அந்த ஃபிட்ஸ் வந்துருச்சு, வலிப்பு வந்து விட்டது. பக்கத்தில் இருந்தவங்களாம் அப்படி ஏஞ்சி ஓடிட்டாங்க, தூரமாக ஓடிட்டாங்க. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரில. ஒருத்தர் எப்பா பஸ் நிறுத்துன்னா கண்டக்டர் சொல்கிறார், எப்பா இருக்கட்டும் ஓரமாக போடுங்க, கூட்டிகிட்டு போகலாம்னு பஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. கண்டக்டர் கண்டுக்கல, பக்கத்தில் யாருமே கண்டுக்கல. மனசு பாவம், பெரியவர் என்ன செய்வார், டக்குன்னு பாக்கெட்டில் இருக்க அந்த என்னோட பக்கத்தில் இருந்த குருவான பாக்கெட்டில் இருந்த கீ எடுத்து கொடுத்து ஒரு நிமிஷத்தில் அவருக்கு அந்த ஃபிட்ஸ் நின்றுச்சு. ஹேண்ட்பேக், எங்களுடைய அந்த ட்ராவல் பேக்கில் இருக்கிற தண்ணி எடுத்து அவர் மூஞ்சில் லேசாக அப்படியே தெளித்து, ஐயா ஒரு 5 நிமிஷம் கழித்து குடிக்க கொடுத்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா?
சார் நீங்கள் 2 பேரும் கிறிஸ்டியனா அப்படின்னாரு. நீங்கள் 2 பேரும் கிறிஸ்டியன் அப்படின்றார். நான் சொன்னோம், ஏங்க ஐயா அப்படி கேட்குறீங்க, எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இல்லை நான் கீழே விழுந்த உடனே மற்றவங்க எல்லாம் தள்ளி போயிட்டாங்க, நீங்கள் தாங்க உதவி செய்ய வந்தீங்க, நிச்சயமாக கிறிஸ்துவங்களால் மட்டும்தாங்க இப்படி உதவி செய்ய முடியும். பாருங்க, இதுதாங்க பெரிய நான் செய்யக்கூடிய, நான் வாழக்கூடிய காரியங்களில் புனித அன்னை தெரேசாவை போல பெரிய பெரிய காரியங்களால் என்னால் நற்செயல்கள் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் நம்ம ஒன்றும் ஒரு தண்ணியை கொடுத்து குடிங்க அப்படின்னு, அவ்வளோதான், வேற எதுவுமே செய்யலை. உடனே நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டாங்க. பாருங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இதற்காகத்தான் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்வது என்ன? நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய மனம் தளராதிருங்கள். இன்னைக்கு நான் நன்மை செய்கிறேனா? என்னுடைய ஐடி கார்டு எது தெரியுங்களா? நான் கிறிஸ்டியன் அப்படின்றதுக்கு எனக்கு ஐடி கார்டு எது தெரியுங்களா? நான் வாழ்கின்ற வாழ்க்கையும் என்னுடைய செயல்களும் தாங்க எனக்கு ஐடி கார்டு. நான் ஒரு பாரியத்தை செய்கிறேன்னா பார்த்த உடனே சொல்லும், இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்பா, அதனால தான்ப்பா இந்த உதவியெல்லாம் செய்கிறாங்க, அதனால தான்ப்பா மன்னிக்கிறாங்க, அதனால தான்ப்பா அன்பு காட்டுகிறார்கள் என்று இந்த சமூகம் சொல்ல வேண்டும். அதை வாழத்தான், அப்படிப்பட்ட வாழ்வை வாழதான் ஆண்டவர் இன்று எனக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். இந்த சிந்தனையோடு நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அப்படியே உட்காந்துக்குங்க. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 2 முதல் 10 வரை. புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 2 முதல் 10 வரை. ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியோராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏய்த்து கொள்ளுகின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டுமே பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இறை வார்த்தையை கற்றுக்கொள்ளுவோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். தாம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வார். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போதே எல்லோரும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நன்மை செய்ய மனம் தளராது இருப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு புனித பவுல் அடிகளார் அழகாக அந்த கலாத்திய மக்களுக்கு அற்புதமாக எழுதுகிறார். பாருங்களேன், இன்னைக்கு நான் நன்மை செய்கிறேனா தீமை செய்கிறேனா? பொதுவாக நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? எல்லாம் எனக்கு நன்மை செய்யணும், நான் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டேன். எல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கணும், நான் மற்றவங்ககிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பேன், கோபப்படுவேன், திட்டுவேன். எல்லாருமே எனக்கு நல்லது செய்யணும், நான் மட்டும் அமைதியாக இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் வாழ்வும் தான் இன்று நமது வாழ்விலே, நாம் வாழும் சமுதாயத்திலே புறையோடி கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லும் அற்புதமான செய்தி, நன்மை செய்யுங்கள். எப்ப நன்மை செய்யணும்? எல்லா நேரத்திலும் நன்மை செய்வேன். ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார்கள்.
புனிதர்கள் எல்லாம் அதைத்தான் செய்தார்கள். இன்று நானும் நீங்களும் நன்மை செய்வதன் வழியாக ஆண்டவரை போல புனிதராக நாமும் வாழ முடியும். ஆண்டவரை போல ஒரு பரிசுத்த வாழ்வு நானும் நீங்களும் வாழ முடியும். அருட்தந்தை ஒரு புனிதர் மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த தந்தை பாருங்களேன், இந்த ரோம் நகையிலே குறுமடத்திலே சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். ஹிட்லர் அந்த 2ஆம் உலகப் போரின் போது எல்லா மக்களையும் அவர் என்ன செய்தாரு, சிறைபிடித்து அந்த சிறை முகாமில் கொடுமைப்படுத்தி கொள்வது இந்த ஹிட்லருடைய வழக்கம். இந்த ஹிட்லர் போரிடும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கைது செய்யும் போது இந்த அருட்தந்தை மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபேவும் அவங்களோடு சேர்த்து கைது செய்யப்படுகிறார். இந்த ஹிட்லர் என்ன செய்வானா, கைது செய்யப்பட்ட இந்த அடிமைகளை, இந்த மக்களை 100 பேரா ஒரு சிறை முகாம் 100 பேர் அடைச்சி வச்சிருவான். அந்த சிறை முகாமுக்குள்ள, அந்த ஜெயிலுக்குள்ள 100 பேரும் அதிலே தான் இருக்கணும். யாராவது ஒருத்தர் அதுலேருந்து தப்பிச்சுட்டா என்ன பண்ணுவாங்களாம், மீதி இருக்கக்கூடிய 99 பேரையும் வெளியே கூட்டிட்டு வந்து 10 பேரா பிரிப்பாராம். அந்த 10 பேர்ல ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை சுட்டு கொன்று விடுவது இந்த ஹிட்லரினுடைய வழக்கம். ஒரு நாள் அந்த சிறை முகாமிலே என்ன நடக்கிறதுனா, ஒருத்தன் தப்பிச்சிட்டான். மீதி இருக்கக்கூடிய 99 பேர் அங்க இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள்லாம் கூட்டிட்டு வராங்க. அதுல இருந்தவர் தான் இந்த அருட்தந்தை மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே. 10 பேரா பிரிக்கிறாங்க. அந்த 10ல் ஒருத்தனை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவனை சுட்டு கொல்லுவதற்கு கூட்டிட்டு வராங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தர் பேர் என்ன அப்படின்னா பிரான்சிஸ் கங்வா நாசி. இந்த மகன், இந்த சகோதரன் என்ன செய்யறான், அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள்ட்ட கெஞ்சி காலை பிடிச்சி கதறி அழுவுறான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னுடைய மனைவி, என் பிள்ளெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள்கிட்ட, அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள்ட்ட, இராணுவ வீரர்கள்லாம் காலை பிடிச்சி கதறி அழுவுறான். யாருக்குமே ஈவு இரக்கம் இல்லாமல் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பூட்ஸ் காலில் உதைச்சி அவனை துரத்துறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த இந்த மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே, அவர் சாவறதுக்கு உரிய அந்த 10 பேர்ல ஒருத்தர் இல்லை, மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் அவர் ஒருத்தர் போய் அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரிக்கு சொல்றார், தயவு செஞ்சு அந்த சகோதரனை விட்டுருங்க, அவன் அழுகுறான், அவனை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது, அதுக்கு பதில் என்ன நீங்க சுட்டு கொன்றுங்க அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகள் ஷாக் ஆயிடுறாங்க. ஃபாதர், நீங்க என்ன சொல்றீங்க, என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அப்பதான் அந்த குருவானவர் சொன்னாராம், ஆம், எனக்கு நல்லாவே புரியுது. என் ஆண்டவர் எல்லா இடத்திலும் நன்மை செய்தார். இதோ இந்த உலக மக்களின் பாவத்திற்காக அவருடைய உயிரை கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நான், என் சகோதரன், அவன் பேர் கூட எனக்கு தெரியாது, அந்த சகோதரனுக்காக என்னுடைய உயிரை நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரனுக்காக தன் உயிரை கொடுத்தார். அவர் இன்று புனிதராக உயர்ந்து நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவருக்கு திருத்தந்தை 2ஆம் பெனடிக்ட் அவருக்கு அந்த புனிதர் பட்டம் கொடுக்கும்போது இந்த பிரான்சிஸுக்கு பாருங்க, தன்னுடைய குடும்பத்தோடு அந்த புனித நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டாராம். பாருங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் நன்மை செய்ய தயாரா இருக்கிறேனா? புனித பவுல் அடிகளார் சொல்லுகிறார், நன்மை செய்ய மனம் தளராதீர்கள். நன்மை செய்யணும்னா நம்முடைய மனம் தளர்ந்துதான் போவோம். ஆனா இது அல்ல கிறிஸ்துவ வாழ்வு, இது அல்ல ஒரு சாதாரண ஒரு நல்ல மனிதனின் வாழ்வு. நான் துன்பம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன், பிறருடைய பெயரை கெடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன், பிறருக்கு முன்னால என்னையே பெரியவன் பெரியவள் என்று சொல்லிக்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் நன்மை செய்ய தயாரா இருக்கிறேனா? அன்னை தெரேசாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வாழும்போதே புனிதை என்று சொல்லி அழைக்கப்பட்ட அற்புதமான தாய் ஒரு முறை அந்த குழந்தைகளுக்காக போய் பிச்சை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கடையிலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கையேந்தி நிற்கும் போது, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லும்போது, அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கடைக்காரர் ஒருத்தர், அந்த முதலாளி காரி உமிழ்ந்து போயிட்டு வா, இது போதுமா அப்படின்னு சொன்னபோது இந்த அம்மா சொன்னாங்களா, அப்படியே தொடச்சிட்டு மீண்டும் கையை நீட்டிட்டு, எனக்கு கொடுத்துட்டீங்க, அங்கே உணவின்றி இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவன் மனம் மாறினான்.
பாருங்கள், அந்த அன்னை தெரேசா நன்மை செய்ய கற்றுக்கொண்டார். அந்த துன்பம், அந்த அவமானம் அதெல்லாம் உங்களுக்கு பெரியதாக தெரியவில்லை. அதனால் தாங்க அவர்கள் வாழும் புனிதையாக கருதப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று பெருமை பாராட்டி கொள்கிறோம். இது அந்த பொறுப்புல இருக்கிறேன், இந்த பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நன்மை செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறேனா? இதோ தொடக்க காலத்தில் இரத்த சாட்சியா மரித்த வாழ்வெல்லாம் இருக்கிறது. விலங்குகளுக்கு இறையான வாழ்வு இருக்கிறது. எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மனிதர்கள் சிலுவையிலே அறையப்பட்டு கொண்டார்கள், தீயிலே தூக்கி போடப்பட்டார்கள், விலங்குகளுக்கு முன்னால் எரியப்பட்டார்கள், தலை வெட்டப்பட்டு இறந்தார்கள். இது ஒரு வாழ்வு என்று சொன்னார். அவர்கள் நன்மை செய்வதற்காக தங்களுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு அப்படியெல்லாம் கடவுள் என்னிடம் கேட்கவில்லை. என்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க, நன்மை செய்ய, அன்பு செய்ய, செபிக்க, மன்னிக்க. ஒருத்தர் சோகமா இருந்தா அதை பார்த்து மகிழ்ச்சி அடை. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. சோகமா இருந்தாங்கன்னா, அப்பா எத்தனை பேச்சு பேசியிருப்பா, இன்னைக்கு போச்சா எல்லாம், அப்பா நன்றின்னு நிறைவடையக்கூடிய மக்களாக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. ஏதாவது ஒரு இழப்பு, ஏதாவது ஒருத்தர் இறந்து விட்டா என்ன நினைக்கிறோம்? என்ன ஆட்டம் ஆடினா போய் சேர்ந்தான் பத்தியா, இந்த பங்குல என்ன ஆட்டம் ஆடினா போய் சேர்ந்துட்டான். அப்படி சொல்லுவதற்காக கடவுள் என்னை அழைக்கவில்லை. மாறாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, எனக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும் கூட, எனக்கு துன்பம் அறிவித்தவனாக இருந்தாலும் கூட, என் குடும்பத்தை கெடுத்தவனாக இருந்தாலும் கூட, என்கிட்ட இருக்கலாம் பிடிங்கிட்டு என்னை நிர்கதியா ஆக்கியிருந்த ஒரு சகோதரன் சகோதரிகிட்ட கூட போயிட்டு அவர்களுடைய துன்பத்தில் துயரத்தில், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இதுதாங்க நன்மை செய்வது. இன்று நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ தயாரா இருக்கிறேனா? அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை எல்லாம் கூப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். இதோ நான் கிறிஸ்து, அவன் கிறிஸ்து, அவள் என்று சொல்லி நான் அழைக்கப்பட ஆண்டவர் எனக்கு திருமுழுக்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகனாக, மகளாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் நன்மை செய்ய தயாரா இருக்கிறேனா? எத்தனை எத்தனை தீமைகளை என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, என் குடும்பத்திலே வாழ்பவர்களுக்கு, என் பங்கிலே, என் அன்பியத்திலே, என்னோடு இருக்கக்கூடிய பக்த சபைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை எத்தனை துன்பத்தை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் துன்பப்படும் போது நான் மகிழ்ந்திருக்கிறேன். அவர்களுடைய இழப்பிலே நான் சிரித்திருக்கிறேன். அவர்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கதியாய் நிற்கும் போது கரம் கொட்டி சிரித்திருக்கிறேன். அப்பா இப்பதான் மகிழ்ச்சியா இருக்கேன் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வா? இதற்காகத்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் படைத்தாரா? இல்லை இல்லை, நன்மை செய்ய. கலாத்தியர் 6:9 நன்மை செய்ய மனம் தளராதிருங்கள் என்று சொல்லி புனித பவுலடிகளார் சொன்னாரே. ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தார். தான் நன்றியுடைய மகனாக செல்லும் இடமெல்லாம் நன்மைகளை செய்தார் புனித பவுலடிகளார். இன்னைக்கு நான் நன்மை செய்கிறேனா? ஆண்டவரே, பல நேரத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக என்னுடைய கரம் நீண்டு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதற்கு குறுகி இருக்கிறது. அந்த முடக்குவாதம் உற்றவனைப் போல நான் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் கரங்களும் கால்களும் குறுகி முடக்குவாதம் உற்றவனைப் போல என் வாழ்வு மாறிவிட்டது. ஆண்டவரே, இது அல்ல கிறிஸ்து வாழ்வு. இதோ நான் நன்மை செய்யும் போது நீங்க சொன்னீங்களே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி போடுவார்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, இதோ நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த அறிவற்ற பணக்காரன் தான் சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம், இதோ தன் வயலிலே அறுவடை செய்ததையெல்லாம் எல்லாம் அவனுடைய அந்த கிடங்களை நிரப்பிவிட்டு அதை பார்த்து கொண்டு, என் நெஞ்சே நீ மகிழ்ச்சியாக, நீ சந்தோஷமா இரு, உன் வாழ்நாளுக்கு தேவையான இந்த பொருட்கள் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் இதோ குவிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது
கனவிலே ஆண்டவர் எச்சரித்தீரே, அறிவிழியே, இன்று இரவே நீ இறக்கப் போகிறாய். நீ இறந்து விட்டால் நீ சேர்த்து வைத்திருக்கிற இந்த செல்வங்களை எல்லாம் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபோது அவனுக்கு வாழ்வு கிடைத்ததே. இன்னைக்கு நான் பொருளை சேர்த்து வைத்திருக்கிறேன், இன்றைக்கு பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், அறிவை சேர்த்து வைத்திருக்கிறேன், எனக்கு எத்தனையோ காரியங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். இதோ நன்மைகளை செய்ய தயாரா இருக்கிறேனா? இதோ அந்த பணக்காரனும் ஏழை லாசரும் இந்த உலகத்திலே வாழும்போது ஒருவேளை இந்த பணக்காரன் இதோ அந்த ஏழை லாசரை கண்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், அவனுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி வாழவில்லையே. தனக்கு 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 என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இருந்தான். ஆனால் ஏழை லாசரோ அந்த மேசையிலிருந்து விழும் சிறு சிறு துண்டுகளை தான் வயிற்றை நிரப்பி வாழ்ந்தான். ஆனால் வில்லகத்துக்கு செல்லும் போது ஏழை லாசர் அபிரகாமின் மடியில் இருந்தார், பணக்காரனோ அவியாத நெருப்பில் இருந்தானே. காரணம், அவன் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளவில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படியே கரங்களை கூப்பும், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்ய ஆயிரம் ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தும் நான் நன்மை செய்யாமல் இருந்தேன். உதவி செய்ய ஆயிரம் ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தும், பொருட்கள் இருந்தும், வசதிகள் இருந்தும், எனக்கு உடலிலே பலம் இருந்தும், ஆண்டவரே நான் நன்மை செய்யாமல் இருந்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை இந்த பாடலின் வழியாக கேட்போமா? இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய நிறைய வாய்ப்புகள் இருந்தும் நான் நன்மை செய்யாமல் இருந்தேன். உம்மை மறுதலித்தேன். நீங்க எனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சேன், ஆனா நான் பிறருக்கு நன்மை செய்யாமல் வாழ்ந்தேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. சக்தியை தாரும், வல்லமையை தாரும், ஆற்றலை தாரும். நான் உம்மை போல நன்மை செய்ய, இதோ திறந்த உள்ளத்தோடு வாழ, நன்மை செய்யும் மக்களாய் வாழ எனக்கு அருளை தாரும். கேட்போமா? இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். பாடுவோம். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஆண்டவரே, இதோ என்னை, என் குடும்பத்தை, என்னுடைய தாய் திரு அவை, இந்த சமூகத்தை உடைய பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னுடைய பாவம் தான் உனக்கு சிலுவையை கொடுத்தது. என் பாவம் தான் ஆண்டவரே உம்மை 3 முறை கீழே தள்ளியது. நீ சிலுவையின் பாரத்தால் விழவில்லை, மாறாக ஆண்டவரே என் பாவத்தின் பாரத்தால் தான் விழுந்தீர் சாமி. என்னை மன்னியும் ஆண்டவரே. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இந்த பாவத்தால் தான் என் உள்ளத்திலே நோய்கள், என் உடலிலே நோய்கள், என் குடும்பத்திலே கண்ணீர், கவலைகள், வேதனை, சோதனைகள் எல்லாம். ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னி உம்முடைய சிலுவையால் மீண்டும் எனக்கு வாழ்வை தாரும். கேட்போமா? சிலுவை
சிலுவையின் பாரத்தால் நீ விழுந்தே, பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தே. சிலுவையின் பாரத்தால் நீ விழுந்தே, பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தே. விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்விலே எத்தனை துன்பங்கள் ஆண்டவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மை வெறுத்தது, உடலிலே வியாதிகள் வருத்தம், எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டேன், எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன், எனக்கு நோய் நீங்கிய பாடு இல்லை. என் சொந்தங்கள் எல்லாம் என்னை அவமதித்தது, வெறுத்து. என் குடும்பத்துல துன்பம் மட்டும்தான். என் பிள்ளை என்னை புரிஞ்சிக்க, என் அப்பா என்னை புரிஞ்சிக்க, என்னுடைய கணவனோ மனைவியோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் குடும்பத்துல பல்வேறு பிரச்சனை, பொருளாதார தேவைகள், பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே ஏதோ வேதனை, கவலை. திருமணமான இடத்துல இதோ என் பிள்ளை நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கும். எத்தனை தேவைகள் ஆண்டவரே. இதோ துன்பத்தோடு துயரத்தோடு உன் முன் கர்மேந்தி நிற்கிறேன். என் வாழ்வை மாற்றும், எனக்கு நன்மை செய்யும், நானும் நன்மை செய்யும் எண்ணத்தை, உள்ளத்தை எனக்கு தாரும். கேட்போமா? என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்த நீ அன்பு செய்த போல, சிலுவையில் கிடந்த நீ அன்பு செய்த போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட. இரண்டு கரங்களை உயர்த்தி வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். பாடுவோம். இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. பாவியாய் இருக்கிறேன், பலவீனமான வாழ்வில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், துயரத்தில் இருக்கிறேன், நோய்களில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன், கடன் தொல்லை, வேதனைகளில் வாழ்விலே இது ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை தாரு, என் வாழ்வில் வளமான வாழ்வா மாற்றும். இதோ நன்மை செய்ய நான் மனம் தளராமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை எனக்கு தாரு ஆண்டவரே. என் குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதோ நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் இப்போது கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், குடும்ப சமாதானத்தை கொடுக்கிறார். இதோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆண்டவரே, ஆண்டவரே கொடும், தாரும் ஆண்டவரே. நன்மை செய்யும் நல்ல உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. நன்மைகளை தாரும். என் குடும்பம் ஆண்டவரே இதோ சாபத்தில் பாவத்தில்
நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறது ஆண்டவரே. என் உள்ள வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் உள்ளத்தை தொடும். என் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் நோய்களை தொடும் ஆண்டவரே. இப்போது சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மை செய்யும் நல்ல உள்ளத்தை இதோ நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி இயேசுவே. தொடும் ஆண்டவரே. நன்றி நன்றி. இதோ நீர் ஆசீர்வதித்ததற்காக, உடல் சுகத்தை கொடுத்ததற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனை எல்லாம் பாரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் போக்கியதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 நன்றி. இதோ கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கடவுள் பலரை தொட்டு சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். வீட்டுல இருந்து வரும்போது ஏதோ பாரமா வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பலருக்கு இதோ குடும்ப சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பலரை தொட்டு ஒரு திருமண வாழ்வை, நல்ல வேலை வாய்ப்பை, குழந்தை பாக்கியத்தை, நோயில்லாத வாழ்வை கொடுத்திருக்கிறார். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு நன்மை செய்கிறேன், நீயும் நன்மை செய் என்ற அந்த வாக்கு தத்தத்தை பலருக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்ற அந்த சிந்தனையோடு நாம் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மாண்புயிர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.